அனைவருக்கும் வணக்கங்கள். குட் ஆஃப்டர்நூன். சுதந்திர தின விழா கொண்டாட்டம் அனைவருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒன்று யூஎஸ்ஏ காயின்ஸ் ஒன்லி. ஒரு 20 வருஷம் வச்சுருந்தேன். இப்போ 11 வருஷம் இருக்குது. அதுலேயும் ஒரு 9 வருஷம்தான் கண்டினியூவாக இருக்கும். பாக்கி 3 வருஷமும் ஏற்கனவே இருந்தால் தான் மறுபடியும் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு, தேர்டு பிரசிடெண்ட்டு, ஃபோர்த்து பிரசிடெண்ட்டு, ஃபிஃப்த்து பிரசிடெண்ட்டு, சிக்ஸ்த்து பிரசிடெண்ட்டு, 13th, 15th, 17th, 19th அந்த பிரசிடெண்ட் காயின்ஸ் இருக்குது. $1 கமாமரேட்டிவ் காயின்ஸு ஈச் $300. இந்த பக்கம் சுதந்திர தேவி நிற்கிறது மாதிரி காயினில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை காமிக்கணும்னா உங்களுக்கு ஆல்பத்தை திருப்பணும். இப்படி இது $1 என்ன மொத்தம் 13 காயின் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு $1/2 ஓல்டு டாலர். இது இப்போ கிடைக்காது, வெரி வெரி ரேர் ஆகி போச்சு. 1971, 72, 74, 76 கமாமரேட்டிவ் காயின்ஸு, 79, 83, 84, 90, 92, 95, 96, 98, அப்புறம் இந்த அவ்வளோதான். 98 வரைக்கும் மொத்தம் ஒரு 12 ஆண்டுகள் இருக்குது. இந்த நாணயத்தை வலைத்தளத்தில் செக் பண்ணி, புத்தகத்தில் செக் பண்ணி நான் விற்கிறதா இந்த ஜென்மத்தில் இதை விற்க முடியாது. ஏன்னா அதில் அவ்வளோ விலை போட்டிருக்கு. ஒரு சில நாணயங்கள் $1296 போட்டிருக்கு. அப்போ எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. $80,000 வரும்னு நினைக்கிறேன். அது $1000 $83,000 வரும். ஒரு டாலர் $83. அவ்வளோ ரேட்டுக்குலாம் அது எங்கே கொண்டு போய் விற்கணும்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக 180, 200, 250 இந்த மாதிரி நான் ரேட்லாம் குறித்து போட்டிருக்கேன். இதில் ரொம்பவும் கம்மியான ரேட்டு இதில் போட்டிருக்கேன். $1 ஒரு செட்டு வேறு இருக்குது. இது 10 சென்ட்டுங்கிற மின்ட்டு. இது 10 சென்ட்டு காயின் மேலே இருக்கிறது. இந்த ஒரு 7 விதமான நாணயங்கள் இருக்குது. 1 டைமு, 10 சென்ட்டு, இதெல்லாம் யூஎஸ்ஏ ஆல்பம். அந்த ஆல்பம் கீழே இருக்கிற உள்ள கமாமரேட்டிவ் ஸ்டேட்டு யூஎஸ்ஏ $1/4. அது ஒரு செட்டு கொடுத்ததோ இன்னும் ஒரு செட்டு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை அப்புறம் வேறு கிடைக்காது. நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. என்னால் அதை உருவாக்கவும் முடியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தர முடியாது. எங்கேயும் போய் அதை போய் நான் தேடி வாங்க முடியாது. நம்மகிட்ட அதில் 40 கமாமரேட்டிவ் இருக்குது. 40 கமாமரேட்டிவ். அவ்வளோ கண்டினியூட்டி எங்கேயும் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது. இந்த யூஎஸ்ஏ டாலரை தான் நான் சர்ச் பண்ணி பார்க்க அடிக்கடி. அதில் போட்டிருக்க ரேட்டு தான் நமக்கு பெரிய இதாக சங்கடமாக இருக்குது. இந்த போட்டிருக்கு பாருங்க, இந்த காயின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. $1296 போட்டிருக்கு. நான் $1200 போட்டிருக்கேன். நீங்கள் யாரும் $1200 தர வேண்டாம். இது எல்லாமே $1/4. ஒரு நாணயத்தை சராசரியாக $150 நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட இந்த ஒரே ஒரு ஆல்பம் தான், ஒரே ஒரு செட்டு தான். இது ஒரு 12 விதமான வருஷங்கள் இருக்குது. கீழே இருக்கிறது ஏற்கனவே மேலே இருக்கிற வருஷங்கள் தான் கீழே இருக்கும். கீழே வேறு வருடங்கள் இருக்காது. இதில் நான் இந்த விலைக்கு கொடுக்கணும்னு நான் குறித்து வச்சேன். வலைத்தளங்களில் உள்ள விலையை பார்க்க நம்ம கொடுக்க முடியாது. சரி, நம்மகிட்ட ஒரு செட்டுக்கு 2-3 செட்டு இருக்குது. அதில் போட்டிருக்கிற விலைக்கு எங்கே கொண்டு போய் விற்கன்னு தெரியல. சரி, இருக்கிறத எதுக்கு வச்சு பார்ப்பானே, நண்பர்களுடைய கரங்களில் போய் தவளட்டும்னு சொல்லி
ஓல்டு ஆஃப் டாலர் பெரிய காயினாக இருக்கும். திக்னஸ் காயினாக பெரிய காயினாக இருக்கும். இது வந்து இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. எல்லா காயினுமே ஈச் 150 150 ரூபா ஒரு காயின். எந்த வருஷம்னாலும் எடுத்துக்கோங்க, எந்த காயினை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷங்கள் நீங்கள் கேட்டாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக அந்த ஒரு 12 ஆண்டுகள்லேயும் ஒன்று கொடுங்க சார்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக சொல்லியிருக்கேன். ஓல்டு ஆஃப் டாலர் யூஎஸ்ஏ காயின்லாம் இப்போ நீங்கள் எங்கேயும் இந்த விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் யாரும் வாங்கிட வேண்டாம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ரேட்டு கரெக்டாக இல்லையா, குறைச்சி சொல்லுதாரா கூட்டாக சொல்லுதாரா நல்ல விவரம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்புறம் வாங்கினா போதும். இது ஊசி போகக்கூடிய பொருள் கிடையாது, அழுகி போகக்கூடிய பொருள் கிடையாது. நாட்களும் வாரங்களும் மாதங்களும் ஆண்டுகளும் போக போக இதனுடைய விலை கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் குறைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓல்டு ஆஃப் டாலர் யூஎஸ்ஏல வெரி வெரி ரேர். நீங்கள் அவ்வளவு எளிதில் உங்கள் கரங்களில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி சமயம் நான் ஒரு 12 வருஷத்தை ஒரு நாணயம் வெறும் 150 ரூபா ரேட்டுக்கு நான் தாரேன். வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரே ஒரு காயினை மட்டும் சொல்லலாம்னு நினச்சேன். இந்த இருக்குது வெரி வெரி ரேர் காயின் 1954. ஒன்று ஒரு கேப்சூலில் வச்சு உள்ள பாக்ஸில் போட்டிருந்தேன். இன்றைக்கி அதை வெளியே எடுத்தேன். நான் எந்த விதமான க்ளீனும் பண்ணலை, அப்படியே வச்சது மாதிரியே தான் எடுத்து சேல் கொடுக்குறேன். 1954 ஒரு காயின் 3500 ரூபா. ஒரு அற்புதமான ஒரு இயர், ரொம்ப டிமாண்ட் இயரு, ரேர் காயினு, நல்ல கண்டிஷனான காயினு. ஒரே ஒரு காயின் இருக்குது. வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள். அதுமாதிரி இந்த $1 ஒரு 10 பிரசிடென்ட் இருப்பார். 10 கொடுத்தாச்சு, மிச்சம் ஒரு 10 இருக்குது. இதை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஈச் 300. இது 300 ரூபா, அது 150 ரூபா. $1/4 எல்லாமே 100 ரூபா. அது என்ன விலையில் போட்டிருந்தாலும் நம்ம கொடுக்குறது 100 ரூபா தான். ஈச் 100 ரூபா தான். நன்றி நண்பர்களே, நன்றி.